கரெக்டா இந்த பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப தான் மழை வரும். அதுக்கு முன்னாடியும் வராது, அதுக்கு பின்னாடியும் வராது. 5 கலர்ல நம்ம ஒரு தோசை பண்றோம் சொல்லலாம். ஓகே. அது வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். இதுல நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி 5 தோசை கொடுக்க போகிறதில்ல, ஆனால் 3 தோசை கன்ஃபார்மாக செஞ்சுருவோம். கேரட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து கேரட் தோசை தான். இது கூட வந்து சட்னிக்கோ தேங்காய் சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிடாத பசங்களை இந்த மாதிரி ஏமாற்றி டிஃப்ரெண்ட்டாக தோசையிலேயே கொடுப்போம். பீட்ரூட் தோசை, அதுக்கு வெறும் பீட்ரூட்டை மட்டும் தண்ணியில் அரைச்சி மாவில் சேர்த்து அதையும் ஊற்றிக்கலாம். இதுக்கும் தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்கும். பசங்கன்றப்ப நீங்கள் நாட்டு சக்கரை பாலும் கூட ஊற்றி கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து கொத்தமல்லி சட்னி தான். இந்த 3 தோசையை ஊற்றி இது கூட சாம்பார் வச்சு சூப்பராக கொடுத்தாச்சு. குக்கு வித் கோமாளியில் சொன்ன மாதிரியே நம்மளும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது எந்த சீசன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.